முக்திநெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய முக்திநெறி யூடியூப் சேனல் மூலமாக 63 நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயனார் மெய்ப்பொருள் நாயனார். வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியே. மெய்ப்பொருள் நாயனார் சேதி நாட்டில் திருக்கோவலூரில் அரசாட்சி புரிந்த மன்னராவார். சிவனடியார்களின் வேடத்தை மெய்ப்பொருளாக இவர் கருதியதால் மெய்ப்பொருளார் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். பகை அரசர்களை வென்று நாட்டை கண்ணென காத்தார். சிவபெருமார் மீதும் அடியவர்கள் மீதும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். ஆலயங்களில் பல திருத்தொண்டுகள் புரிந்தும் வந்தார். தனக்கு உடைமையான பொருள்கள் அனைத்தும் அடியவர்க்கு உடையது என்று கருதினார். மெய்ப்பொருளார் மீது முத்தநாதன் என்ற ஓர் அரசன் பகை கொண்டான். அவன் மெய்ப்பொருளாரை போரில் வெல்ல இயலாது, அதனால் பஞ்சகத்தாலேயே கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். சிவனடியார்கள் மீது மெய்ப்பொருளார் கொண்டிருந்த அரும்பக்தியை அறிந்திருந்தான் முத்தநாதன். ஒரு நாள் இரவு முத்தநாதன் அடியவர் வேடம் பூண்டான். இடுப்பில் ஒரு கத்தியை மறைத்து வைத்தான். மெய்ப்பொருளாரின் அரண்மனைக்கு வந்தான். அரண்மனையில் இருந்த காவலாளி தத்தன் மன்னர் உறங்குவதாக கூறி அடியவர் வேடத்தில் இருந்த முத்தநாதனை தடுத்தான். அவன் காவலாளியிடம், நான் அரசர்க்கு வேத பொருளை கூறும் பொருட்டு வந்துள்ளேன், என்னை தடுக்காதே என்று தத்தனை விலக்கிவிட்டு அரண்மனைக்குள் நுழைந்தான். அப்போது மெய்ப்பொருளார் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தார். அவரது அருகில் அரசியார் அமர்ந்து மன்னருக்கு விசிறிக் கொண்டிருந்தார். அடியவரை கண்டதும் அரசியார் மெய்ப்பொருளாரை எழுப்பினாள். மெய்ப்பொருளாரும் விழித்து அடியவரை கண்டதும் எழுந்து வணங்கினார். மெய்ப்பொருளார் சிவ அடியாரை பார்த்து, அடியவரே வணக்கம், இந்நேரத்தில் என்னை காண வந்ததன் காரணம் என்னவோ என்று கேட்டார். உடனே அடியவர் வேடத்திலிருந்த முத்தநாதன், மெய்ப்பொருளாரே, இறைவர் என்னிடம் ஆகமப் பொருளொன்றை கூறினார். அதை நான் ஓலையில் குறித்து வைத்துள்ளேன். அதை தங்களுக்கு உரைத்திடவே வந்துள்ளேன் என்று நயமாக பேசினான். மெய்ப்பொருளாரும், சிவ ஆகமத்தை கேட்பது நான் செய்த பாக்கியமன்றோ, உடனே அதை என்னிடம் படித்து காட்டுவீராக என்றார். உடனே அடியவர், நான் ஆகமத்தை படிக்கையில் உன் மனைவியார் அருகில் இருக்கக்கூடாது என்று கூறினான். அதை கேட்ட நாயனார் தன் மனைவியை அவ்விடத்தை விட்டு போய்விடுமாறு கூறினார். அடியவர் வேடம் பூண்டிருந்த முத்தநாதனும் இதுதான் தக்க நேரம் என்று தன் இடுப்பிலிருந்து ஓலையை எடுப்பது போல் கத்தியை எடுத்து மெய்ப்பொருளாரை குத்தினான். தான் குத்தப்பட்ட நிலையிலும் மெய்ப்பொருளார் அடியவர் வேடத்திலிருந்த முத்தநாதனை வணங்கியபடி சாய்ந்தார். ஏற்கனவே சந்தேகத்தில் இருந்த தத்தன் தற்செயலாக அரண்மனைக்குள் நுழைய அங்கே மன்னர் மெய்ப்பொருளார் அடியவரால் குத்தப்பட்டதைக் கண்டான். உடனே தன் உடைவாளை உருவி அடியவரின் மீது வீச முயன்றான். அதைக் கண்ட மெய்ப்பொருளார், தத்தா, இவர் நம் அடியவர், அவரை ஒன்றும் செய்யாதே என்று தடுத்தார். அதை கேட்ட தத்தன் மன்னரிடம், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் அரசே என்று கேட்டான். மெய்ப்பொருளாரும், தத்தா, இவ்வடியவர்க்கு இவ்வூர் மக்கள் எவராலும் தீங்கு நேராதபடி பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பாயாக என்று ஆணையிட்டார். அரசனை அடியவர் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டார் என்று அறிந்த அவ்வூர் மக்கள் முத்தநாதனை சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் தத்தனோ அவர்களை தடுத்து மன்னரின் ஆணையை அவர்களிடம் கூறினார். அடியவர் வேடத்திலிருந்த முத்தநாதனை நகரின் எல்லையில் கொண்டுவிட்டு அரண்மனை திரும்பி மெய்ப்பொருளாருக்கு செய்தியை அறிவித்தான்.
அதுவரை உயிர் பிரியாதிருந்த மெய்ப்பொருளார் அதை கேட்டு அடியவரை காத்த தத்தனுக்கு நன்றி தெரிவித்தார். அரண்மனையில் இருந்தவர்களிடம் அடியவர் திருத்தொண்டை வழுவாது செய்யும்படி கட்டளையிட்டார். சிவனை சிந்தித்தார். அக்கணத்தில் சிவபெருமாறும் நாயனாருக்கு திருக்காட்சி தந்தார். மெய்ப்பொருள் நாயனாரை சிவப்பதம் சேர்த்தார். சிவாய நம. தில்லை திருச்சிற்றம்பலம். நன்றி.